கன்னி ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் முழுவதும், குறிப்பாக பிப்ரவரி 16, 2025 அன்று சில சாதகமான அம்சங்கள் காணப்படுகின்றன. சுக்கிரன் உங்கள் ராசியுடன் திரிகோணத்தில் இருப்பதால் காதல், கலை, பணம் மற்றும் குடும்ப உறவுகளில் இனிமையான அனுபவங்களை எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் மன நிம்மதியுடன் இருந்து அழகு மற்றும் படைப்பாற்றல் செயல்பாடுகளுக்கு அதிக ஈர்ப்பை உணரலாம். எனினும் வேலைப்பகுதியில் மிகுந்த லட்சியங்களை எதிர்பார்க்காமல் அமைதியாக செயல்படுவது நல்லது. மேலும் சூரியன் மற்றும் சனி இடையிலான திரிகோண அம்சம் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் மற்றும் திட்டமிடலுக்கு உதவும். இது உங்கள் வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சமநிலையை பேண உதவும். இத்தகைய நேரத்தில் உங்கள் பழக்க வழக்கங்களை மதிப்பாய்வு செய்து அவற்றை மேம்படுத்த முயற்சிக்கலாம். மேலும் புதன் மற்றும் சனி இடையிலான திரிகோண அம்சம் உங்கள் சிந்தனை திறனை கூர்மையாக்கும். இது தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்க உதவும். எனினும் புதன் மற்றும் சூரியன் இடையிலான எதிர்மறை அம்சங்கள் காரணமாக மன அழுத்தம் மற்றும் நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம். அதனால் தியானம் மற்றும் யோகா போன்ற செயல்களில் ஈடுபட்டு மனநிலையை சமநிலைப்படுத்துவது முக்கியம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 16, 2025 அன்று சில சவால்களும் அதே நேரத்தில் சில நன்மைகளும் இருக்கலாம். சூரியன் உங்கள் 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அதனால் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது அவசியம். செவ்வாய் உங்கள் 6ஆம் வீட்டில் இருப்பதால் வேலைப்பளு அதிகரித்து எதிரிகளின் செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடும். அதனால் அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருப்பது நல்லது. புதன் உங்கள் 2ஆம் வீட்டில் இருப்பதால் நிதி தொடர்பான முடிவுகளில் சிந்தித்து செயல்படவும், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது தவிர்க்கவும். எனினும் குரு உங்கள் 5ஆம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் மற்றும் பணத்தட்டுப்பாடு நீங்கும். சுக்கிரன் உங்கள் 3ஆம் வீட்டில் இருப்பதால் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அதனால் தேவையற்ற வாதங்களை தவிர்க்கவும்.